மக்களே 2025க்கான கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய தலை சிறந்த சொல், அதாவது இந்த வருஷத்துக்கான சொல் அப்படின்னு ஒரு சொல்லை தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு வருஷம். அப்படி 2025ஓடைய சிறந்த சொல்லாக கண்டுபிடிச்சிருக்கிறது தான் இந்த பேராசோஷியல். இந்த பேராசோஷியல்ன்ற அந்த வேர்டு நம்ம எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் இந்த சைக்காட்டிக் விதமான மனத்தத்துவம்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேலாம் இந்த வேர்டு ரொம்ப பரிச்சயமாகுது. ஸோ இந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே நம்ம வச்சுருக்க ஒருதலை பட்சமான உறவுக்கு பேர் தான் இந்த அர்த்தம். அதாவது என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச யூடியூபரு, இல்லை ஒரு பிடிச்ச ஒரு நடிகரையோ, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சரையோ, இல்லை ஒரு பிளாகரையோ, அவங்க போடுற எல்லா போஸ்ட்டுகளையுமே நம்ம வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளை அறியாமலே. அவங்க பண்ணுற விஷயங்கள் நம்மளை ஈர்க்கும். அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்ற மாதிரியான முடிவுகளுக்கு நம்ம போவோம். இதுக்கு பேர் தான் பேராசோஷியல்னு சொல்லி அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வேர்டுக்கான அர்த்தமும் அதுதான். இதை இன்னொரு முறையிலையும் சொல்லலாம், பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ரசிகர் தினமும் நடிகருடைய போஸ்ட்டுக்கு போயிட்டு லைக் போடுவார், ஃபாலோ பண்ணுவார், அவருக்கு பிடிச்ச உணவு பழக்கங்கள்லாம் தானும் மாற்றிப்பார், அவர் பேசுகிற நட உடை ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே அவரும் ஆக்குபை பண்ணி பார்ப்பார், தன்னோட லைஃப் ஸ்டைலோட ஒட்டி வச்சு பார்ப்பார். ஸோ ஒரு யூடியூபர் தினமும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்னுடைய நண்பர், அவர் வந்து இன்னொருத்தர நண்பர்னு சொல்லுவார், ஆனால் இவருக்கு வந்து இவரை யாருன்னே தெரியாது. அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ரசிகராக இருப்பீங்க, அந்த ரசிகருக்கு இந்த நடிகரும் யாருன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ளே சேர்த்து வாழ ஆரம்பிச்சிருக்கு பேர் தான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். இதனால் நிறைய என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து எப்படி வந்து ஒருத்தருக்குள்ளே வருது, இந்த பேராசோஷியல் எப்படி ஒருத்தருக்குள்ளே வருது அப்படின்னா, அதிகமாக சோஷியல் மீடியாவில் சுற்றுறது, அதிகமாக கேமரா முன்னாடி நம்மளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, அவங்களோட தனிப்பட்ட பேசிக்கிற மாதிரி தோன்றுறது, இந்த மாதிரி உணர்வுகள் தான் இந்த பேராசோஷியலுக்கான மெயினான காரணம். ஸோ இந்த வருஷத்துடைய தலை சிறந்த சொல்லே இந்த பேராசோஷியல்.